பரிசுத்த ஆவியானோடைய நடத்துதல். இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார்னு அதை பெற்றுக்கொள்ள ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினார், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், குறைவுகள், அறியாமைகள் நிறையா இருக்கும். இதையெல்லாம் எப்படி ஆவியானவர் நடத்தி நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை ஒரு அனுபவ சாட்சி மூலமாக நம்ம கேட்க போகிறோம். இந்த அருமையான ஊழியருடைய வாழ்க்கையில் தற்கொலை, பிசாசு எப்படி தற்கொலை பண்ண ஏவினான், உபத்திரம் வரும் பொழுது ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, அந்த மாதிரி சூழ்நிலைகள், பிறகு பிளட் கேன்சர் போராட்டம் வருது, இந்த மாதிரி வியாதிகள் வருது, எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், பிறகு சில விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் சில இடத்துல கொண்டு போகிறார். நமக்கு ஆண்டவர் அதை சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம். இந்த ஊழியருக்கு கடன் வாங்காதே, அதை கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் அந்த ஊழிய பாதையில் எப்படிலாம் கற்றுக் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தெய்வச்சனமே, அதெல்லாம் காட்டிலும் தேவனுடைய நடத்துதல் நம்ம வாழ்க்கையில், ஒருவேளை உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னா இந்த சாட்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். தொடர்ந்து இதில் சாட்சிகளும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆவிக்குரிய ரகசியங்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவச்சனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்காக 9 மணி அளவில் இல்லைனா ஈவினிங்குள்ளாடி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவை எப்படியாவது அப்லோட் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறாரு. இன்கேஸ் 9 மணிக்கு வரலன்னா அது சாயந்தரம் 7 மணிக்கு வரும், இல்லைனா நைட்டு 9 மணிக்கு வரும். இந்த 2 டைமில் எப்படியாவது உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து சேர்க்க நாங்கள் முயற்சிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான சாட்சி. வாங்க கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்து கேளுங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக என் சாட்சியை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாட்சி அநேகரை ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து வருகிற ஊழிய காரியங்களிலே இன்னும் முன்னேற தூண்டுதலாக இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்திலே, என் பெற்றோர் வழியிலே ஒருவரும் எனக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் இல்லை. நான் தான் முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதையிலே நான் உண்டு, என் சர்ச்சு உண்டு என்று இருந்து 12 ஆண்டுகள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகள் கழித்து தான் நான் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டேன். அதன் பின்பு 12 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இன்றைக்கு அந்த ஊழியத்திலே என்னை அழைத்த அந்த காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் அதை குறித்து ஏவன் அப்படினால் அந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறோம். உங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. 2002ஆம் ஆண்டு மிகுந்த நெருக்கடியில் இருந்தேன். பண நெருக்கடியிலையும், வேலையில்லாத திண்டாட்டத்திலையும், இன்னும் போராட்டங்களிலும் இருந்து கொண்டு இருந்தேன். 2002ஆம் ஆண்டு பயங்கரமான ஒரு இக்கட்டில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை உபவாசிக்கும்படி ஏவிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஏவுகிறதை நான் அறிந்த பிறகு நான் உபவாசிப்பதற்கு ஆயத்தமானேன். என் மனைவியிடத்திலே சொன்னேன். ஏனென்றால் நான் 2 முறையிலே உபவாசிப்பேன். ஒரு முறை என்னவென்றால், தனியாக போய் ஏதாவது ஒரு பாஸ்டர் இடத்துல பெர்மிஷன் கேட்டு அந்த சர்ச்சிலே என்னை அடைத்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்து இரவும் பகலும் நான் உபவாசிக்கிறது வழக்கம். 3 நாட்கள், சில நேரம் 7 நாட்கள், இப்படி நான் ரெகுலராக அநேக ஆண்டுகள் தொடர்ந்து நான் அப்படி எடுத்திருக்கிறேன். 2வது முறையாக நான் எப்படி எடுப்பேன் என்றால், ஏதாகிலும் 3 நாட்கள் உபவாசிக்கிற கூட்டத்தோடு போய் என்ன செய்வேன், எடுத்துக்கொள்வேன். அங்கேயே தங்கியிருந்து எடுத்துக்கொள்வேன். அப்படியா உபவாசிப்பதற்கு நான் ஆயத்தமாகி நான் எங்கே செல்லலாம் என்று ஆலோசித்து கொண்டு நான் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருந்தேன். எனக்கு யாரும் இதற்கு உதவி செய்ய எந்த தேவனுடைய பிள்ளைகளும் எனக்கு உதவியாக அந்த காரியத்தில் இல்லாவிட்டாலும் நான் தனித்தே ஜெபித்து அப்படி ஆலோசனை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய நண்பர் ஒருவர் விருதுநகரிலிருந்து அங்கே ஊழியம் செய்கிறவர் என்னை அழைத்து என்னிடத்தில் சொன்னார், 3 நாட்கள் இரவும் பகலும் ஒரு உபவாச கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், அதில் அநேகர் செய்து கொடுப்பார்கள், நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். 3 நாட்களும் அங்கே தங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆண்கள் தனியாய் பெண்கள் தனியாகவே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகவே ஆனால் போவதற்கு எனக்கு வேலை இல்லை, காசும் இல்லை. ஆனால் சரியாய் பார்த்தீங்கன்னா அந்த தேதி வருவதற்கு முன்பாகவே
அவர்கள் நியமித்த அந்த தேதி வருவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு 10 நாட்கள் ஒரு ஆக்டிங், நான் அப்பொழுது வேறு வழி இல்லாமல் எனக்கு தெரிந்த ஒரு டிரைவர் வேலையை செய்து கொண்டிருந்தேன். அந்த ஆக்டிங்க்கு என்னுடைய சகோதரனுடைய நண்பர் ஒருவர் என்னை அழைத்து, தம்பி நாம் கொடைக்கானலுக்கு டூர் போயிட்டு வருவோம், என் மனைவி பிள்ளைகளை கொண்டு நீங்கள் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நான் சரின்னு சொல்லி நாங்கள்லாம் போனோம். அவர் எனக்கு தேவையெல்லாம் சந்தித்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், நம்ம வரவும் சரியானபடி எனக்கு 3 நாட்கள் உபவாச கூட்டம் இருக்குது, நான் அதுக்கு போகவும் நீங்கள் எனக்கு தடை செய்யக்கூடாதுன்னு சரின்னு சொல்லி அதே போல் கூப்பிட்டு போனார். அங்கே போய் சீசன் நல்லா இருந்தோன்னா 10 நாள் கழித்து அவர் சொன்னார், ஒரு 2 3 நாள் இருப்போமான்னு கேட்டார். இல்லைண்ணே உபவாசிக்க டைம் கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க உடனே கிளம்பிடும்னு சொல்லி எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் என்னை கிளம்புனாங்க. நாங்கள் தூத்துக்குடிக்கு மதியம் 3 மணிக்கு வந்தோம். அந்த நாட்களில் 3 மணிக்கு வந்து சேர்ந்தோம். மதியம் வந்தவுடனே நான் நேராக வீட்டுக்கு போனேன். தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து விட்டு அன்று மாலையே நான் விருதுநகர் அந்த பகுதிக்கு போய் அந்த இடத்துல போய் அந்த மண்டபத்தை தேடி அங்கே போய் என்னை அடைத்து கொண்டேன். 3 நாட்களும் அங்கே நான் உபவாசித்தேன். 3ஆம் நாள் கடைசியாய் முட்டு போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஜெபித்த அந்த தேவ மனிதர் கையை நீட்டி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சொல்லுகிறார், நான் முழங்கால் படிட்டு பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நெருக்கத்தில் போனதுனால அந்த நெருக்கங்கள் மாறுவதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் ஊழியத்தை செய்வாயா, முழு நேரம் என் ஊழியத்தை செய்வாயா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாயான்னு கேட்கும்பொழுது என்னை நோக்கி கேட்கப்படுகிறதை நான் ஆவியிலே உணர்ந்தேன். அது ஆவியில் விழுந்தது. அப்போ நான் உடனே ஆண்டவரே முட்டு போட்டு கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போயிட்டுருக்காங்க. அன்றைக்கு கடைசி நாள் 3 மணி இருக்கும். அப்போ அந்த நேரம் நான் முட்டு போட்டு அந்நிய பாஷையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்நிய பாஷையில் ஜெபித்தால் சாத்தானுக்கு தெரியாது. ஆகவே நான் அந்நிய பாஷையிலே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் இந்த ஊழியர் மூலமாய் பேசுகிறீர் என்றால் இந்த மண்டபத்திலிருந்து நான் தூத்துக்குடி போய் சேருவதற்குள் என்னுடைய நண்பர்கள் யாராவது என்னை பார்க்கணும். ஏன்னா நான் தூத்துக்குடிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து எங்கள் வீட்டுக்கு போகணும். யாராவது ஒரு நண்பர்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பிரதர்னு சொன்னாங்கன்னா, நான் உலக வேலை தான் இது, நீங்கள் என்ன அழைக்கலைங்கிறத நான் அறிந்து கொள்வேன். அதே நேரத்தில் அதே நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஊழியர்கிட்ட நான் வேலை பார்த்து வச்சுருக்கிறேன் பிரதர், நீங்கள் அங்கே போய் அவங்களோட இணைந்து செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு, நீர் தான் பேசுகிறீர் என்பதை அறிந்து கொள்வேன்னு சொல்லிவிட்டு நான் நேராக அந்த மண்டபத்தில் வந்து எந்த சாப்பாடும் செய்யலை. ஏன்னா 3 நாளும் பாஸ்டிங்னால எல்லாமே வெளியே இருந்து தான் செய்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய பைகளெல்லாம் அந்த சமையல் ரூமில் தான் வைத்திருந்தோம். அங்கே போய் எடுத்துகிட்டு, அந்த மண்டபம் பெரிய மண்டபம், ஒரு டானா வெடிகள் அப்படி இருக்கும். நான் அங்கே போய் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. நான் அப்படியே வெளியே திரும்பி அப்படி வரும் பொழுது அந்த கூட்டத்தை நடத்தின என்னுடைய நண்பர் அங்கேருந்து அவர் காரை அடைச்சிட்டு இறங்கி வாரார். கார்லேருந்து இறங்கி வருகிறார். வந்த உடனே டேனியல் பிரதர் எங்கே போகிறீங்கன்னு என் கையில் தோளில் கையை போட்டுட்டு, எங்கே போகிறீங்க, சாப்பிட்டீங்களானாரு. சாப்பிடலன்னு. என்ன சாப்பிடாமல் போகிறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிவிட்டு தூத்துக்குடியில் போய் சாப்பிட்றேன்னு. நோனோ எவ்வளோ தூரம் இருக்குது, வாங்க என் கூட ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டே போனார். அவரோடு போய் இலையை போடுங்க சாப்பிடுவோம் அப்படின்னா இலையை போட்டாங்க. சாப்பிட்டோம். சாப்பிடும்போது எய்த்தாக்கில் ஒரு குடும்பம் சாப்பிட்ருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னார், டேனியல் பிரதர் உங்கள் ஊர் தான் என்ன, அவர் வருவார் உங்கள் கூட வந்து இவங்களை பத்திரமா சேர்த்துருவாருன்னாங்க. அப்போ என்கிட்ட சொன்னார், அவங்க கணவர் இங்கே வந்திருந்தாங்க 3 நாட்களும் உபவாசிக்கலான்ட்டு, திடீர்னு வேலை நிமித்தம் தேனிக்கு போக வேண்டியதாகிட்டு போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள காரில் கூப்பிட்டு போயிருங்கன்னாங்க. நான் பத்திரமா கொண்டு எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கொண்டு விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஆகவே தேவனுடைய நடத்துதல் நிறையா இருந்தது. நான் கஷ்டத்தோடு போயிருந்ததுனால வருவதற்கு கூட எனக்கு அன்று இலவசமாய் கொண்டு வந்தார். அங்கேயே வந்து அவர் என் கழுத்தில் தோளில் போட்டுட்டு, இனி நீங்கள் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, வேலை இல்லாமல் இருக்க வேண்டாம், நீங்கள் நேராக நம்ம ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள், வாங்க இந்த மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி 29ஆம் தேதி 30ஆம் தேதி 4 நாட்கள் கேரளாவில் ஊழியம் இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு வீடை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே போய் உங்கள் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுட்டார். ஆகவே ஊழியர்தான் அப்படிங்கிறத நான் நிச்சயித்து கொண்டு நேராக போய் என் தூத்துக்குடியில் எங்களுடைய சபை போதகர்கிட்டையும் என்னுடைய மனைவிட்டையும் சொல்லி நாங்கள் ஆயத்தமாகி என்ன செஞ்சோம், நாங்கள் அங்கேருந்து அந்த ஊருக்கு அவர் குறிப்பிட்ட நாளிலே நான் மட்டும் போயிட்டு திரும்ப வீடுலாம் பார்த்து என் மனைவி பிள்ளைகளோடு போய் அங்கே நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம்.
ஊழியம் செய்தோம். 3 மாதங்கள் வந்து 3 மாதத்திலேருந்து 5 மாதம் வரைக்கும் அங்கு நாங்கள் கடுமையாக ஆண்டவருக்கு பணியை செய்து கொண்டு இருந்தோம். அதன் பிறகு அவர் அங்கே உள்ள எல்லா அந்த வேலைகள் முடிந்தது, ஜெபமைய வேலைகள்லாம் முடிந்தவுடனே அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் வந்து இனி நீங்கள் தூத்துக்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் தூத்துக்குடிக்கு வந்து விட்டேன். குடும்பத்தோடு கிளம்பி எல்லாம் காலி பண்ணி வந்து விட்டேன். ஆனால் நான் அழைத்த அந்த அழைப்பை நான் மறந்து போனேன். முழு நேரம் நான் என்னை ஒப்பு கொடுத்ததை மறந்தேன். எந்த விருதுநகர்லேருந்து நான் திரும்ப வரும்பொழுது தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு வந்தனோ, அதே விருதுநகர்லேருந்து ஊழியத்தை முடித்துட்டு வரும்போது திரும்ப நம்ம ஆண்டவரே எங்கே போகணும் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். எங்களை விருதுநகரில் கொண்டு போன நோக்கம் என்னவென்றால், கடன் வாங்காதே என்று சொல்லி அங்கே எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி நாங்கள் செல்வதற்கு முன்பாக நாங்கள் ஒரு ஊழியர் இடத்தில் ஒரு தேவ மனிதன், ஆண்டவரால் பயன்படுத்துகிற ஒரு பெரிய தேவ மனிதன் எங்களுடைய வீட்டு அருகிலே வந்திருந்தார். அப்போ அவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு போகிறார், அங்கு நீங்கள் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நீங்கள் விரைவாய் கற்றுக் கொடுத்தால் அதி சீக்கிரமாக உங்களை திரும்பவும் தூத்துக்குடி கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் நாங்கள் அங்கே போனோம். எங்களுக்கு எங்கள் சொந்த வீடு இருந்தது, ஆனால் அதுக்கு வாடகைக்கு போகலை அங்கே. அதனால் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டம். வாடகை கொடுத்தோம், அதனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஆகவே அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு பலசர கடையில் நாங்கள் ஒரு 900 ரூபாய்க்கு நாங்கள் இருந்த அந்த 3 மாதத்தில் கடன் வாங்கிவிட்டோம். எங்களால் கடன் அடைக்க முடியவில்லை. ஆகவே நான் ஒரு நாள் வீடும் நமக்கு வாடகைக்கு வரலை, வருமானமும் கம்மி ஊழியத்தில், ஆகவே காணிக்கைகளும் கம்மி. ஆகவே நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யலாம், பேசாமல் இறந்து விடலாம் என்று சொல்லி பாய்சன் வாங்கி இறந்து விடலாம்னு சொல்லி மனைவிடத்தில் பேசி கொண்டு இருந்தேன். பொழுது என் மனைவி, வாங்க நம்ம முதல்ல சர்ச்சைக்கு போய் ஜெபிப்போம்னு சொன்னேன். சர்ச்சில் கூட்டம் இல்லை, ஆனாலும் போய் நாங்கள் ஜெபித்தோம். பாஸ்டர் இடத்துல ஜெபிக்கும்போது பாஸ்டர் மாட்ட மனைவி சொல்லி ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கடனுக்கான 900 ரூபாயை உடனே அங்கேருந்து மறுநாள் காலையில் கொடுத்து விட்டார்கள். நாங்கள் கடனை அடைத்தோம். விட்டு போட்டு உபவாசித்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், இனி நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம். அதன் பின்பாக நான் தூத்துக்குடிக்கு வந்துவிட்டேன். தூத்துக்குடிக்கு வந்துவிட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததை நான் மறந்து நான் வேலைகளுக்கு போக ஆரம்பித்து விட்டேன். அங்கே எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. அப்படியே நான் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு நாளிலே எனக்கு அந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு திடீரென்று கண்கள் முதலாவது டிம் ஆயிட்டு, ஒரு 80% அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ளுங்க, கண் டிம் ஆகிவிட்டது. ஆகவே நான் வண்டி எனக்கு ஓட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நான் நடந்து தான் அப்படியே வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இப்போ நான் டாக்டரை போய் பார்க்க போகும்போது அவங்க கண்ணில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆகவே நான் அந்த சூழ்நிலையில் நான் அங்கே ஒரு 3 நாட்கள் உபவாசிக்கும் பொழுது அங்கே எங்கள் சர்ச்சிலே 3 நாள் உபவாசம் வச்சுருந்தாங்க. விக்டர் பி லாரன்ஸ் அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ நாங்கள் 3 நாள் அதில் நான் கலந்து கொண்டுட்டு அப்போது ஆண்டவர் என்கிட்ட ஏவினார், நீ கன்னியாகுமரிக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் கேட்டு நான் சரின்னு சொல்லி நான் கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்தோம். நான் மனைவி குடும்பமாக கன்னியாகுமரிக்கு வந்து அங்கே நாங்கள் எங்கு போக என்று சொல்லி இருக்கும் பொழுது நாங்கள் என்னுடைய மாமியார் வீடு புதுக்குடியிருப்பு நாகர்கோவில். இப்போ அந்த இடத்திலே நாங்கள் வந்து சேர்ந்த பொழுது என்னுடைய மாமியார் குடும்பங்கள் சொன்னாங்க, இறச்சகுளங்கிற இடத்துல உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த டீச்சர் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக வேலை பார்க்குறாங்க, ஹெட்மிஸாக இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்திங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ப்பார்கள் என்று சொன்னோன்னே நாங்கள் இறச்சகுளத்திலே அந்த ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்த்து விட்டு அங்கேயே வீடு பார்த்து அங்கேயே பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தது, சபை இருந்தது. அந்த சபைக்கு செல்லவும் நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தேன். இப்படியா நாங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எங்களுடைய ஜாமான்களெல்லாம் தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பியிருந்தோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நான் எடுக்க போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டு ஓனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது வண்டி இருக்குதான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும் அப்படின்னா. எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். இறச்சகுளம் அப்படின்னு சொன்னேன். இறச்சகுளமா? அப்போ நீங்கள் என் கிளீனரை அனுப்புகிறேன், அவர் கூட வண்டியை கொண்டு போய் ஜாமானெல்லாம் இறக்கிட்டு வாங்க, நாளையிலேருந்து இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். நான் அப்படியே அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென எனக்கு மீண்டும் என் கண்கள் டிம் ஆகிவிட்டது. ஆகவே நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். அவர் சொன்னார், எப்படியாவது வண்டியை மெதுவாக ஓட்டிகிட்டு வந்துடுங்கன்னார். ஓட்டி கொண்டு வந்து நான் விட்டுட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் எல்லா காரியங்களையும் செக்கப் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென எனக்கு என்னுடைய இரத்தத்திலே
நான் காரி அப்படி துப்பும்போது அது சிகப்பாக இருந்தது. நான் போய் பார்க்குறேன், ரத்தமாக இருந்தது. அதன் பிறகு காரி துப்பும் போதெல்லாம் ரத்தம் வர ஆரம்பித்தது. அதன் பின்பாக இருமி இருமி ரத்தம் வர ஆரம்பித்து விட்டு, இருமல் வந்தால் என் சரீரம் முழுவதும் பாடுபடும், என்னால் வலி தாங்க முடியாது. ஆகவே என் குடும்பமெல்லாம் பயந்து போனார்கள். நான் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் எல்லா செக்கப்பும் பிளட்டு எல்லாம் எடுத்து பாம்பேக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலே எனக்கு ஒன்றுமே ஓடலை. எனக்கு அது அதிகமாகி பல நாட்கள் தூக்கம் கெட்டது. இரவும் பகலும் இருமி 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 வீட்டிலேயே நான் ஒரு பெட்லேயே இருமி பக்கத்திலேயே எனக்கு எல்லா துப்பலும் பண்ணுவதற்கு மண்ணெல்லாம் வச்சு ஒரு சட்டியில் வச்சு என்ன செஞ்சாங்க, நான் துப்பிக்கிட்டே இருக்கிறேன். அதில் ரத்தமாக வரும். இப்படி இருமை நான் பாடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது நான் அந்த டாக்டர் இடத்துல போய் ஒரு நாள் கேட்டேன், ஒரு 3 நாட்கள் உபவாசிப்பதற்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு. அவர் சொன்னார், மருந்துகளெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே உபவாசிங்க, இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே உபவாசத்தோடு நீங்கள் சாப்பிடலாம் அந்த மருந்து அப்படின்னாங்க. நான் அந்த மருந்தை அப்படியே நான் உபவாசத்தோடு சாப்பிட்டு கொண்டே 3 நாட்கள் நான் ஒரு சுவிசேஷகர் நடத்தின உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டேன். 3ஆவது நாள் அதிலே பேசி கொண்டு இருந்த ஒரு ஊழியர் கரங்களை நீட்டி இப்படியே சொல்லுகிறார், என் ஊழியத்தை செய்வாயா? அது என்னை நோக்கி கேட்டது போல் இருந்தது. நான், ஆண்டவரே, 2002 இதே போல் கேட்ட பொழுது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தோமே என்று சொல்லி நான் அந்நிய பாஷையிலேயே நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் தான் அழைக்கிறீர்னா என் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், அவள் ஊழியத்துக்கு உள்ள அழைப்பை எனக்கு சொல்லணும். நான் 2 வேளைக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஒன்று ஒரு ஸ்கூலில் ஒரு பஸ் ஓட்டுறதுக்கு, 2ஆவதாக ஒரு ஒரிசா மிஷினரி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தில் ஊழியம் செய்வதற்கு. நான் போய் அந்நிய பாஷையிலே அப்படி சொல்லிவிட்டு, ஆண்டவர் நீ தான் பேசுகிறீர்னா என் மனைவிக்கு இப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் மனைவியினுடைய செல்லுக்கு நான் அந்த கிராமத்தில் இருந்து அவங்க ₹100 காயின்ஸ் அப்போ இருந்துச்சு பெட்டி, அதில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எடுத்த உடனே என் மனைவி சொன்னால், ஒரிசா மிஷினரி இயக்கத்திலேருந்து நாளைக்கு உங்களுக்கு ஊழியத்துக்கு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு. இப்போ நான் ஊழியத்துக்கு அழைக்கிறார் ஆண்டவர் அப்படிங்கிறத உறுதியை தெரிஞ்சு கொண்டு அவர்கிட்ட அப்போவுமே சொன்னேன், ஆண்டு ஊழியத்துக்கு அழைக்கிறார், மனதார ஒப்பு கொடுங்க, நம்ம ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி என் மனைவி சொன்னோடனே நான் ஒப்பு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். சனிக்கிழமை அந்த ஊழியத்தில் போய் ஜாயின் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தேன். திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போனேன். ரிசல்ட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. ரிசல்ட்டை வாங்கிட்டு கொடுத்தேன். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. பிளட் கேன்சர் ஆண்டு கேன்சல் செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது என்ன ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கைட் பண்ணுவதற்கு எந்த ஒரு ஊழியர்களுடைய ஒத்தாசையும் எனக்கு இல்லாததினால் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தான் ஒன்றொன்றே அறிந்து கொண்டேன். ஆகவே நான் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். முதலாவது எனக்கு ட்ராக்ஸ்களை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் இருந்த அந்த பட்டணத்திலே பஸ் ஸ்டாண்டுகள், இன்னும் சர்ச்சுகள் முன்னாடி இருந்து ட்ராக்ஸுகளை கொடுக்க ஆரம்பித்தேன். அநேக இடங்களுக்கு சென்று ட்ராக்ஸுகளை நானும் என் பிள்ளைகளுமாய் போய் ஒவ்வொரு நாளும் ட்ராக்ஸுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்பொழுது ஒரு சுவிசேஷ குடும்பத்தை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ட்ராக்ஸை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படி நடக்கும்? ஒரு மிஷினரி இயக்கத்திலே உங்களை நாங்கள் சேர்த்து விடுகிறோம், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கிடைக்கும், உங்கள் குடும்பம் நடக்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஒரு மிஷினரி இயக்கத்திலே எங்களை சேர்த்து விட்டார்கள், என்னை சேர்த்து விட்டார்கள். அந்த மிஷினரி இயக்கத்திலே எனக்கு மாதம் ₹1000 சம்பளம் கொடுத்தார்கள். நான் அந்த மிஷினரி இயக்கத்திலே அவர்களுக்கு போகிற ஊருக்கெல்லாம் நான் ட்ராக்ஸ்களை கொடுப்பேன். இப்படியா என்னுடைய ஊழியம் போய்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், நீ போய் உபவாசி என்று சொல்லி. அப்பொழுது நான் சரி என்று சொல்லி ஒரு 3 நாட்கள் ஒரு இடத்துல ஒரு OMCயில் தங்கி நான் ஒரு 3 நாட்கள் அங்கே ஒரு வாடகைக்கு ஒரு சின்ன ரூமை, அங்கே ஒரு ஹால் இருந்துச்சு, அதை வாடகைக்கு எடுத்து 3 நாட்கள் இரவும் பகலும் நான் அங்கே உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், இந்த மிஷினரி இயக்கத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி என்னிடத்துல. சரின்னு சொல்லி நான் வெளியே வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது திரும்பவும் நான் உபவாசித்தேன்.
நான் திரும்பவும் உபவாசித்தேன். மிஷினரி இயக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னா ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு சொல்லி ஒரு சர்ச்சிலே 7 நாட்கள் நான் அடைத்து கொண்டு நான் உபவாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய இடி முழக்க சத்தத்திலே நான் ஊழியம் செய்கிற அந்த கிராமத்தினுடைய பேர் என்னிடத்திலே சொன்னார். ஒரு இடி முழக்க சத்தம். நான் இரவும் பகலும் அந்த நாட்களிலே ஒரு 17 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். வேத வாசிக்க ஜெபம் பண்ண இருக்கும் பொழுது நான் ஒரு 3 மணி போல் நான் டயர்டாகி அப்படி படுத்திருந்தேன். படுத்திருக்கும் பொழுது ஒரு 3:20 போல் நான் ஊழியம் செய்ய போகிற அந்த ஊழிய பேரை குறித்து அந்த ஊரினுடைய பேரை ஒரு பயங்கரமான இடி முழக்க சத்தத்திலே அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு. நான் எழுந்து அப்படியே பார்க்குறேன், அப்படியே அந்த இடி முழக்கம் சத்தத்தில் அப்படியே எக்கோல் அடிக்குது. என்ன இப்போ நான் எந்திரித்து நான் உடனடியாக அந்த சர்ச்சை பூட்டிட்டு அந்த கிராமத்துக்கு போனேன். ஆண்டவர் சொன்ன அந்த கிராமத்துக்கு போய் பார்த்து சுவிசேஷங்களை அறிவித்தேன். அதன் பின்பாக ஆண்டவர் சொன்ன அந்த கிராமத்துக்கு போய் சுவிசேஷங்களை அறிவித்து ஏதாவது ஒரு வீடு பிடித்து அங்கே கூட்டங்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். ஏன்னா ஆண்டவர் என்னிடத்துல அதற்கு முன்பாகவே எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரி, போதக மினிஸ்ட்ரி, பாஸ்டருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல சொல்லியிருந்தார். எனக்கு பாஸ்டர் அழைப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதை நான் அறிந்து கொண்டபடினால் சரி நம்ம அங்கே போய் அன்று நமக்கு சர்ச்சு தொடங்க உதவி செய்வார்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அங்கே எனக்கு போய் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவும் இல்லாதனால நான் போவதற்கு அந்த கிராமத்துக்கு போவதற்கு தாமதித்து கொண்டே இருந்தேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் தாமதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே, ஒரு ஊழியர் கூட்டத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது அங்கே எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் மலையில் ஊழியம் செய்கிறார். அவர் அங்கே வந்திருந்தார். அப்போ அவர் என்னிடத்துல பாஸ்டர் என்ன செய்றீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாதே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஒரு ஊழியம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். 2 ஊழியர் வேணும்னு கேட்டிருந்தார். நான் அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். எங்கே கூப்பிட்டு வரேன்னு சொன்னார். எங்களுடைய மாமியாருடைய வீடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்தது, அங்கே வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க வந்துட்டாங்க. 2 பேரும் வந்தாங்க. வந்தவுடனே அவர் முதலாவது ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னார், எனக்கு ஆண்டவர் எந்த ஊரை சொல்லியிருந்தாரோ அதே ஊருக்கு ஒரு ஊழியர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என் மனைவி ஒரு பார்த்து கொண்டோம். ஏன்னா என் மனைவிக்கு மாத்திரம்தான் அந்த இடத்துல தெரியும் நான் எந்த ஊர் ஆண்டு சொன்னாருங்கிறத சொல்லியிருந்தேன். ஆகவே ஆண்டவர் சொன்ன அந்த ஊரையே அந்த பாஸ்டர் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த ஊரில் எனக்கு ஊழியர் செய்யணும், அதோடு சேர்த்து இப்படியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேயும் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியாக நாங்கள் அந்த 2 ஊழியங்களையும் செய்து கொண்டே இருந்தோம். பின் நாட்களிலே ஆண்டவர் அந்த அப்போ நாங்கள் அப்படி போகும்பொழுது அங்கே அவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு சிறு கூட்டத்தை என்னுடைய கையில் ஒப்படைத்து விட்டு அவர் மரித்து விட்டார். சில காலங்களிலே மரித்து விட்டார். அதன் பின்பாக அந்த ஊழியம் முழுமையாக ஆண்டவர் என்னுடைய கண்ட்ரோலில் கொடுத்த பிறகு நான் நெல்லை மாவட்டத்தில் செய்த ஊழியத்தை விட்டுவிட்டு எனக்கு தந்த ஆண்டவர் தரிசனம் தந்த இந்த ஊழியத்தை மாத்திரம் நான் முழுமையாக செய்ய ஆரம்பித்தேன். அப்படியாக நான் 19 ஆண்டுகள் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரு கட்டணம் வாங்காமல் நாங்கள் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இந்த 19 ஆண்டுகளும் எங்களுக்கு அதிகமான பாடுகள், அநேக நாட்கள், ஆண்டுகள் கணக்காக எங்களுக்கு ஒரு வேளை உணவு, 2 வேளை உணவு, அப்படியாய் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுகளோ பொருட்களோ வாங்க முடியாது, எந்த ஒரு நவீன காரியங்களும் கூட வாங்க முடியாத கஷ்டங்கள், இந்த பாடுகளுக்கிடையாக நாங்கள் நடந்தோம். பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் நான் ஒரு சலூன் கடையில் போய் ஹேர் கட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, முடி வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது, அவர் எனக்கு பின்பாக இருந்து ஒரு சுவிட்சை எடுத்து அப்படி அமுக்குன பொழுது வேறு பாடல் மாறினது. நான் கேட்டேன், என்னென்னா இங்கேருந்தே மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நீங்கள் உள்ளேருந்து வரீங்களான்னு கேட்டார். அப்போ ஏனென்றால் நான் உலக தொடர்பே கிடையாது பாருங்க, என் ஊழியம் உண்டு, நான் அங்கேயே செபித்து கொண்டே அந்த ஊழியத்தை செய்வேன், அங்கேயே தங்கியிருந்து ஊழியத்தை செய்வேன், ஒரு தொடர்பும் கிடையாது, பல கஷ்டங்கள். ஆகவே யாரையுமே தொடர்பு கொள்ளலை, எந்த நவீன காரியங்களையும் கண்ணோக்கி பார்க்க முடியாது. ஆகவே நான் எந்த ஒரு காரியமும் பார்க்காம இருக்கும் பொழுது அவர் அப்படியே கேட்டார். நான் அமைதியாக இருந்துட்டு நான் யோசித்தேன்,
19 ஆண்டுகள் நம்ம சிறையிருப்பில் தானே இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே ஜெயிலர் தான் வாரேன்னே. அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. பிறகு நான் முடிவை வெட்டிட்டு வந்துட்டேன். ஆகவே பாருங்கள், இந்த 19 ஆண்டுகளும் கடன் வாங்காமல் நடக்கும்படி எனக்கு ஆண்டவர் அதற்கு முன்பாகவே எனக்கு அநேக ட்ரைனிங்களை கொடுத்துருந்தார். கடன் வாங்கக்கூடாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தார். எனவே இந்த நாட்களில் நான் கடன் வாங்காமல் இந்த ஊழியங்களை செய்து வருகிறேன். எனக்கு ஒரு கடன் இல்லாமல் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை நடத்தி வருகிறார். இப்படியாகத்தான் என்னுடைய தரிசனத்தை குறித்து பேசின ஆண்டவர், நான் ஒரு நாள் அதே ஆண்டவர் சொன்ன அந்த ஊரில் நான் ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் ஆராதனையை தொடங்கி ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்து, அநேகர் வர ஆரம்பித்து, நாங்கள் ஆராதனை தொடங்கி நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஆண்டவருடைய அதே இடிமுழக்க சத்தத்திலே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் உனக்கு ஒரு சபையை கட்டி தருவேன் என்று சொன்னார். சபை ஊழியம் என்பதை ஆண்டவர் எனக்கு அதன் மூலமாக உறுதிப்படுத்தினார். பாருங்கள், உறுதிப்படுத்தினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.